Hi friends, welcome back to PLS Super Bazaar multi-brand showroom. Branded எடுத்த கம்மி விலையில வாங்கினா வாங்க நம்ம PLS Super Bazaar. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தி ஜோடியாக் பிளாக்குக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஜார்ஸ் வருது, இதோட வாட்ஸ் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு பதிலை சொல்லு பரிசை வெல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதை நடத்திட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி கேட்போம், ஒரு 5 பேருக்கு வந்து பரிசு கொடுக்குறோம். நம்ம முதல்ல சொல்கிற 5 பேருக்கு ஸோ போன லாஸ்ட் வீடியோவில் யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அவங்க பேரை இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். யாருன்னு பார்த்தலாம், மிஸ்டர் மதன்ராஜ் சென்னை, மிஸ்டர் சாஜேஷ் சென்னை, மிஸ்டர் சுன்கேஷ் கோவை, மிஸ்டர் குமார் கேரளா, மிஸ்ஸஸ் திவ்யா காரைக்கால். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லி பரிசு ஜெயிச்சவங்க. எல்லாருக்குமே PLS சூப்பர் பஜார் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ இவங்கள மாதிரி நீங்களும் பரிசு ஜெயிக்கணுமா? இன்றைக்கி ஒரு 3 கேள்வி கேட்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பதிலாக சொல்லுங்கள், பரிசு வெல்லுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன் வந்துட்டு. அதான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஸோ நம்மளுக்கு ஒரு கமெண்ட்டு நான் படித்த போது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு எனக்கு. அதனால தான் இந்த இதில் சொல்கிறேன். நான் ஒரு கார்த்திக் மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து நம்மளுக்கு வந்தது. அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு நடத்துகிறீங்க, பதில் சொல்கிற எல்லாருக்கும் பரிசு கொடுங்க, இல்லை நீங்கள் சீட்டிங் அப்படின்னாரு. அது என்ன நினச்சி அவர் சீட்டிங் அப்படின்னு போடுறாருன்னு தெரில. ஒரு போட்டி அப்படின்னு இருந்தாலே எந்த ஒரு போட்டியிலையுமே நம்ம எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறது கிடையாது. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பரிசு கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியலன்னு போது ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. ஸோ ஒரு கமெண்ட்டில் போடணுமேன்னு சொல்லி போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ புரிஞ்சு போட்டிங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா இது நம்ம ஒரு கான்டெஸ்ட் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் யாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம பசங்களை ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா, ஈவன் என்னோடய பையன்லேருந்து தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் மொபைலில் நோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு விடுகதையோ இல்லை ஒரு காம்படிஷனோ வீட்டில் யாரும் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நம்ம இதை ஒரு பழைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு போட்டிலையும் பார்த்தீங்கன்னா 150 பேர் 200 பேர் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. 150-200 பேருக்கு நம்மளால் பரிசு கொடுக்க முடியுமா? ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்து இம்பாசிபிள் நம்மளுக்கு. அதனால் கமெண்ட்லாம் போடும்போது கொஞ்சம் நாகரிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வந்துட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜோட என்டியூரா ப்ரோக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ நிறைய பிரீத்தி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி ஜோடியாக் பிளாக்குக்கு ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரீத்தி ஜோடியாக் பிளாக். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும். ஸோ இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ABSல செஞ்சது. இதோட வாட்ச் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸு ஹெவி டியூட்டி மோட்டர். உங்களுக்கு 3 லெவல் ஸ்பீட் இருக்கும், ஒரு பல்ஸ் மோட்டர் இருக்கும். இதை சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம பவர் வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் இண்டிகேட்டர் வரும். நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கிரைண்டிங்கில் இருக்குது ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த புஷ்ஷஸ்லாம் இருக்குது இல்லையா, ஹை குவாலிட்டி நைலான் புஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ரொம்ப டியூரபுளாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ மிக்சிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி, மற்ற ஸ்பேர்ஸ்க்கெலாம் 2 இயர்ஸ் வாரண்ட்டி, லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு. இதில் என்னென்ன ஜார்ஸ் வருது அப்படின்னு பார்த்தலாம். மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு 5 ஜார் வரும். 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாரு, 2 டிரான்ஸ்பரண்ட் ஜார் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி ஜார். ஸோ இது வந்து 500 ml கெப்பாசிட்டி. நார்மலாக சட்னி ஜாருக்கு வந்து ஹேண்டில்ஸ் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடலுக்கு வந்து ஹேண்டிலோடு கொடுத்துருப்பாங்க. ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வரக்கூடிய லிட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லிட்டு. ஸோ இன்றைய போட்டிக்கான முதல் கேள்வி, மரத்திற்கு மேலே பழம், பழத்துக்கு மேலே மரம், அது என்ன? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மரத்திற்கு மேலே பழம், பழத்திற்கு மேலே மரம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். பதிலை சொல்லு, பரிசை வெல்லு. நெக்ஸ்ட் ஜார் பார்த்தீங்கன்னா ட்ரை ஜார். இதுக்கு லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் லிட் தான் இருக்கும், சீத்ரூ லிட் இருக்காது. இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ml கெப்பாசிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வெட் ஜார். ஸோ வெட் ஜார் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர். இதுக்கும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட்டு டூம் ஜார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே அரைச்சாச்சா இல்லையா அப்படின்றத நம்ம இது மூலியமாக பார்த்துக்க முடியும்.
ஸோ இது நார்மலாக வந்து ரெகுலராக வரக்கூடிய 3 ஜார்ஸு. எல்லா மிக்சிலையும் அது வந்து டிஃபால்ட்டாக அந்த 3 ஜார்ஸ் இருக்கும். ஸோ அது போக வந்து 4 ஜார் மிக்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸர் ஜார் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸர் ஜார். இதில் உங்களுக்கு வந்து ஒரு டேப்போடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்கும். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜாரை ரிமூவ் பண்ணி சாய்ச்சி தான் எடுப்போம். வேறு சில சாய்ச்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம விதை உள்ள சீட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்போ வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக அடிச்சிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் போட்டாச்சா இல்லையா நம்ம இது மூலியம் சீத்ரூ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. ஸோ இன்றைய போட்டிக்கான 2வது கேள்வி, நான் இறப்பதற்கு முன் என் அம்மாவை முத்தமிடுகிறேன், நான் யார்? திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் இறப்பதற்கு முன் என் அம்மாவை முத்தமிடுகிறேன், நான் யார்? ஸோ நெக்ஸ்ட் ஜார் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிக்சியோட ஹைலைட்டே வந்து என்னென்னா இந்த 5th ஜார் தான், மல்டி யூட்டிலிட்டி ஜார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோட ஹைலைட்டு. ஸோ ஒரு ஜார் வந்து மல்டிபிள் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 ஜாருமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு எல்லா மிக்சிலையும் வரக்கூடிய ஜாரு. இது வரைக்கும் நம்ம மிக்சியாக பார்த்து ஒரு ஃபுட் ப்ராசஸராக உங்களுக்கு மாறிடும். இதில் என்னென்ன பிளேட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஜஸ்ட் இதை வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைகிற பிளேடு. ஜஸ்ட் இந்த பிளேடை நீங்கள் அப்படியே எல்லாம் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கோதுமை மாவு உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி வந்து ஒரு பல்ஸ் மோடில் ஒரு சுற்ற விட்டுருங்க. சுற்றினது நல்லா ஃபுல்லாக வந்து உப்பும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லிட்டை போட்டுருங்க. முக்கியமான விஷயந்தான், கேப்பை போட்டு லாக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஹோல் வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து ஒரு பந்து மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிங் பிளேடு. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணுறதுக்கோசரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் சாப்பிங் பிளேடு. ஸோ இதை போட்டு நம்ம வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம், முட்டைகோஸ் கட் பண்ணிக்கலாம், கீரை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹார்டான வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சூப்பராக பொடியாக நீங்கள் சாப் பண்ணிக்க முடியும். இது போக நம்மளுக்கு வேறு என்ன பிளேடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைசர் பிளேடு. சண்டே ஆச்சுன்னா வீட்டில் பஜ்ஜி போடணும், சிப்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக நம்ம வந்து சிப்ஸோ பஜ்ஜியோ போட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே போட்டு பிளேடை வச்சுருங்க. வச்சு லாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காய் ஏதாவது வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்லைஸ் ஆகிடும். ஸ்லைஸ் ஆகி கீழே வந்துடும். சூப்பராக நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ வேறு என்ன பிளேடு வருது அப்படின்னா, இந்த பிளேடை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். லிஃப்ட் பண்ணிங்கன்னா தனியாக அந்த பிளேடு வந்துடும். இந்த பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டர் பிளேடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரேட்டர் பிளேடை இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இதுக்குள்ளே காடிக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் திருவுறதுக்கு. ஸோ நீங்கள் கேரட்லாம் திருவுறீங்க, வெள்ளரிக்காயெல்லாம் திருவுறீங்க, பச்சடிக்கு திருவுறீங்க, இல்லை சாண்ட்விச் பண்ணுறீங்க, அதுக்கு தான் திருவணும் அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம சூப்பராக நம்ம வந்து திருவிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக நம்ம வந்து திருவிக்கலாம். ஜூஸர் ஜார். இந்த ஜூஸர் ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி ஜூஸ் வந்து புளிய முடியாது. இந்த சாத்துக்குடி ஜூஸ் புளியறதுக்காக ஒரு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாரில் தான் நம்மளுக்கு வந்து சாத்துக்குடி புளிய முடியும். ஸோ இதில் நம்ம வந்து சாத்துக்குடி புளிஞ்சிக்கலாம். இது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு இந்த மூடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே சாத்துக்குடி 2ஆக கட் பண்ணி, ஆரஞ்சை கட் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஜூஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு கீழே கலெக்ட் ஆகிடும். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு மிக்ஸிலேயே நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் தான் இப்போ கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்பெஷல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 7,890 கொடுக்குறோம். வெறும் 7,890க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா, நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனிக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறின உடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாருக்கு. ஸோ நேரடியாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய போட்டிக்கான 3வது கேள்வி, எனக்கு ஒரு கண் உள்ளது, இருந்தும் என்னால் பார்க்க முடியாது, நான் யார்? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கண் உள்ளது, இருந்தும் என்னால் பார்க்க முடியாது, நான் யார்? பதிலை சொல்லு,
பரிசை வெல்லு. ஸோ இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நம்ம போடக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு அட்டகாசமான ஆஃபரோட புதன்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.